என் இனிய உணர்வே! கதையின் தொடர்ச்சி. மறுநாள் காலை எல்லோருக்கும் முன் சாம்பவி எழுந்து குளித்து மாற்று உடை அணிந்து கொண்டு தயாராகி விட்டிருந்தாள். பூஜை அறை குத்து விளக்கை ஏற்றிவிட்டு தோட்டத்தில் இருந்து சில பூக்களை தானே கிள்ளி வந்து தெய்வ படங்களுக்குச் சூட்டிவிட்டு சமையல் அறைக்குள் புகுந்தாள். இட்லியை அவித்து இறக்கி அவள் சட்னி தயாரிக்க முற்பட்ட போதுதான் சமையல்காரர் உள்ளே வந்தார். சுத்தமான புடவையில் நெற்றியில் குங்குமம் பளிச்சிட அதன் கீழ் திருநீற்று கீற்றுடன் இடுப்பில் சாவி கொத்துமாக நின்ற அவளைக் கண்டதுமே அவரது போக்கு மாறிவிட்டது. இனி அவள்தான் வீட்டின் எஜமானி என்ற எண்ணம் உதயமானதும் அவர் தோள் துண்டை எடுத்து இடுப்பில் கட்டிக்கொண்டு பற்கள் தெரிய வணக்கம் தெரிவித்தார். அம்மா, நேத்தே சொல்லியிருந்தா நானும் சின்ன பையனும் சீக்கிரம் எழுந்து சமையற்கட்டுக்கு வந்திருப்போம். வேண்டாம், நீங்கள் எதுக்கு சட்னி அரைக்கணும்? சமையல் வேலையை கவனிக்க நான் இருக்கும்போது என்று கும்பிட்டு குழைந்தார். பதவி என்பதற்கு பணத்தை விட அதிக பலம் இருக்கிறதே. தன்னுள் புன்னகைத்தபடி அவள் தன் மாமியாருக்கு மட்டும் தன் கையால் ஜவ்வரிசி கஞ்சியை தயார் செய்துவிட்டு வெளியே வந்தாள். என்னம்மா எஜமானியம்மா, காப்பி பலகாரம் ஏதாச்சும் கிடைக்குமா? விடியற் காலையிலேயே வயிற்றுக்கு ஏதாச்சும் போடாட்டா எனக்கு வேலை ஓடாது. நோயாளி இன்னும் உறங்கிக்கிட்டு இருப்பதால ஸ்பாஞ்ச் பாத், ஆகாரம் இதெல்லாம் கொஞ்சம் மெதுவாக கொடுக்கலாம். அதுக்குள்ள நீ உன் காரியங்களை முடிச்சிட்டு அந்த அறைக்கு வரலாம் என்றாள் கமலம். முதல் நாளை விட அவளது அதிகாரக் குரலில் கடுமை குறைந்திருந்தது. பளிச்சென்று தன் முன் நின்ற அந்த பெண்ணும் மாமியாருக்கு ஏற்பட்ட நோயின் கடுமையை எண்ணி அதிர்ந்து போயிருக்கிறாள் பாவம் என்று கருணை சிறிதளவு அவள் மனதில் ஏற்பட்டிருந்தது. சாம்பவி, நீயும் காப்பி பலகாரம் சாப்பிட்டு விட்டு பிறகு வந்து எனக்கு உதவலாம். முதல்ல என்ன கவனி, பிறகு உன் கணவரை கவனி, பிறகு மற்றதெல்லாம் என்று முறுவலித்தாள். நர்ஸ் கமலாவுக்கு காப்பி பலகாரம் தந்து உபசரித்து அவளை அறைக்குள் அனுப்பிவிட்டு பீங்கான் கெட்டிலில் காப்பியை நிரப்பி கோப்பையுடன் தட்டில் வைத்து காலை நாளேட்டையும் கூட எடுத்துக்கொண்டு மாடிப்பக்கம் சென்றாள். குளித்து முடித்து வெளியே செல்ல உடுத்திக்கொண்டு தன் அறையின் முன்னால் கிடந்ததொரு சோபாவின் சிந்தனையில் மூழ்கியவனாக அமர்ந்திருந்தான் பார்த்திபன். ஸ்டீல் டம்ளரில் அம்மா காப்பியை அனுப்பி வைப்பாங்க. தொட்டால் கையை சுடும். எனக்கு பிடிக்காது. அழகான போன் சைனா காஃபி கெட்டில் கோப்பைகளை வாங்கி அலமாரியில் அடுக்கி வைத்திருக்கிறேன். அவைகளை உபயோகிக்காது அம்மா ஊறுகை போடுகிறாங்க. நீ வந்த பிறகாவது அவைகள் உபயோகப்படட்டும் என்று நம்புகிறேன். கடிதம் ஒன்றில் அவன் எழுதியிருந்தது நினைவுக்கு வந்தது. அலமாரியில் இருந்த பீங்கான் கெட்டில் கோப்பையை எடுத்து கழுவி சுத்தப்படுத்தி அவன் விருப்பப்படி காப்பியை எடுத்து வந்திருந்தாள். சுமந்து வந்த தட்டை காப்பி மேஜை மீது வைத்தபோது ஏற்பட்ட சிறு ஓசையில் பார்த்திபன் விழித்து கொண்டான். அவளது முகத்தை கப்பி நின்ற சோகம் அவன் மனதை என்னவோ செய்தது. பிடிவாதம் செய்து மணந்து கொண்ட இவளிடம் ரொம்ப கடுமையாக நடந்து கொண்டது தவறோ? ஆனாலும் முன்னுக்கு பின் முரணாக நடக்க முடியாதே. பீங்கான் கோப்பையிலே தேவையான காப்பியை விட்டு அவனிடம் எடுத்து நீட்டிய போது அந்த தங்க கரத்தையும் சேர்த்து பிடிக்க மனம் துடித்தது. சாம்பவி, உன் மேலே எனக்கு அதே காதல்தான், அதே ஆசைதான். நோயாளி அம்மாவின் வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு என் மனதையும் கட்டி பூட்டு வச்சிருக்கேன். சாம்பவி, என்னை கூட நிமிர்ந்து பார்க்க மாட்டாய். இப்பொழுது நேத்து நான் நடந்து கொண்டது ரொம்பவும் தப்பு என்று சொல்ல ஆவலாகத்தான் இருந்தது. மௌனமாக கோப்பையை வாங்கி கொண்டான். பத்திரிக்கையை படித்து முடித்ததும் நீங்கள் கீழே வரலாம். அத்தை இன்னமும் தூங்கிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் வெளியே போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்துட்டு போகலாம். அதுக்குள்ளே அவங்களுக்கு ஆகாரம் மருந்து எல்லாம் நானும் அந்த நர்ஸும் கொடுத்து முடிச்சிடுவோம். அத்தை என்னென்ன நாளைக்கு எந்த விதமான பலகாரம் செய்வாங்கன்னு எனக்கு தெரியும். அதனால் இன்னைக்கு இட்லி சுட்டு வச்சுருக்கேன். ராத்திரி நீ நல்லா தூங்குனியா? கேட்க வேண்டும் போல இருந்த கேள்வியை விழுங்கி கொண்டான். அதற்கு மேல் அவள் அங்கே நிற்கவில்லை. காலி செய்து அவன் தட்டில் கோப்பையை வைத்தவுடன் அவள் தட்டுடன் கீழே இறங்கி போனாள். கடிதத்தில் தான் குறிப்பிட்ட எல்லா விஷயங்களையும் அவள் ஞாபகத்தில் வைத்து கொண்டிருக்கிறாளே. ஒரு தடவை எனக்கு சொன்னால் போதும், அதை மனதிற்குள் பொதித்து வைத்து கொண்டு விடுவேன் என்று எழுதியிருந்தாளே. அவன் பழக்க வழக்கங்களில் குறிப்பிட்டிருந்த எல்லாவற்றையும் ஞாபகத்தில் வைத்து கொண்டு நடந்து கொள்கிறாளே. அம்மாவுக்கு எது பிடிக்கும் பிடிக்காது, அவர்களின் பழக்க வழக்கங்கள் சிலவற்றை கடிதத்தில் குறிப்பிட்டதை அவள் மறக்கலையே. காப்பி பலகாரம் சாப்பிட அவன் சிறிது நேரம் பொறுத்து கீழே இறங்கி வந்தான்.
அதற்குள் அவளும் நர்ஸ் கமலமும் மரகதத்திற்கு வேண்டிய பணிவிடைகளை செய்து முடித்து விட்டிருந்தனர். பிள்ளை வந்து தன்னை பார்த்தபோது மரகதம் கண்கள் கலங்கி அவனை பார்த்தாள். இந்த துக்கிரியை கட்டிக்காது வேறு யாரையாவது நீ கட்டி கொண்டிருந்தா எனக்கு இந்த நோய் வந்திருக்காது. ராத்திரி நான் 2 வாட்டி கண்ணை முழிச்சு பார்த்தேன். இவ இந்த பெஞ்சிலேயே தான் படுத்துக்கிட்டு இருந்தா என்று குமுறி விட்டு மகனை மீண்டும் உறுத்து பார்த்தாள். சாம்பவி மீது அம்மாவுக்கு இருந்த வெறுப்பு இன்னமும் கூடிவிட்டிருக்கிறது என்பதை புரிந்து கொண்டான் பார்த்திபன். அவன் மனம் வேதனைப்பட்டது. நோயாளியாகிவிட்ட தன் தாயின் மீதும் அவனுக்கு அனுதாபம் பொங்கி வந்தது. அதே சமயம் இயற்கையாக வந்த நோய்க்கு அவள் பொறுப்பு போல தன் தாயால் வெறுக்கப்பட்ட சாம்பவி மீதும் அவனுக்கு அனுதாபம் ஏற்பட்டது. இக்கட்டான ஒரு நிலை. அம்மா, நீங்க சொன்னபடி நடந்து கொண்டிருக்கேன், நடப்பேன், போதுமா? சாம்பவி பெயரளவில்தான் என் மனைவி என்று கூறிவிட்டு மேலே பேச முடியாது கோபமும் அவமானமுமாக வெளியே வந்தான். சாப்பாட்டு அறையில் சாம்பவி அவனுக்காக காத்து கொண்டு நின்றாள். வெள்ளித்தட்டில் இட்லிகளை பரிமாறி சாம்பாரை அவைகள் மீது ஊற்றி நெய் சிறிது வார்த்துவிட்டு மௌனமாக நின்றாள். தலையை குனிந்தபடி அவன் சாப்பிட்டு முடித்துவிட்டு மறுபடியும் சிறிதளவு காப்பியை குடித்துவிட்டு கை கழுவ பீங்கான் அருகில் வந்தபோது சாம்பவி கை துடைக்க துவாலையுடன் தயாராகி நின்றாள். ஓடி ஓடி அவனது தாய் அவனுக்கு உதவிகள் செய்திருக்கிறாள். அந்த வேலைகளை இப்போது சாம்பவி ஏற்றுக்கொண்டு விட்டிருக்கிறாள். முகம் கொடுத்து சரியாக பேசாத கணவனுக்கு இத்தனை பணிவிடைகள் செய்ய வேண்டும் என்று இந்த பெண்ணிற்கு தலைவிதியா? படித்தவள், உங்க பணமும் ஆச்சு என்று உதறிவிட்டு பிறந்த வீட்டிற்கு உடனடியாக அவள் திரும்பிவிட முடியும். தாயாரின் பேச்சுக்கு கட்டுப்பட்டு தாரத்தை அவமதிக்கும் அவனும் ஒரு ஆண்மகனா என்று கேட்டு அவனை நிலக்குலையை செய்ய முடியும். இந்த ஒரு பிடி சோற்றைத்தானே உழைத்து சம்பாதித்து கொள்ள முடியும். கிராமத்தில் தான் வாழாவெட்டி என்று பயப்பட வேணும். அக்கம் பக்கத்தாரை பற்றி அதிகம் தெரிந்து கொள்ள விரும்பாத பட்டணத்தில் திரும்பி போய் வாழ எனக்கு பயமில்லை. ஒரு வேலையை தேடிக்கொள்வேன் என்று சவால் விட முடியும். ஆனாலும் எத்தனை பொறுமையாக இருக்கிறாள். இவளிடம் கடுமையாக நடந்து கொண்டது ரொம்பவும் தவறு. துவாலையை வாங்கி கைகளையும் வாயையும் துடைத்து கொண்டு திரும்பினான். தமிழ் நாளேடுகள் வாராந்திர ஏடுகளை எல்லாம் முன்னறையில் அடுக்கி வச்சிருக்கேன் என்று கூறிவிட்டு சாம்பவி துவாலையை ஆணியில் மாட்டிவிட்டு மாமியாரின் அறைக்குள் வந்தாள். கொஞ்சம் இவங்களை பார்த்துட்டு இங்கேயே நில்லு. சமையல்காரர்கிட்ட இவங்க ஆகாரத்து திட்டத்தை விவரமாக சொல்லிட்டு வரேன் என்று கமலம் வெளியேறிவிட்டாள். கொட்டை கொட்டை விழித்து கொண்டிருந்த மரகதத்தை பார்த்தபடி தனியே அந்த அறைக்குள் நிற்க சாம்பவிக்கு பயமாக இருந்தது. நோயாளி என்ற நிலையிலும் மாமியார் முகத்தில் வழிந்த வெறுப்பு அவள் உள்ளத்தில் பெரும் திகிலை உண்டாக்கியது. தன் ஆசை மகனை காதலால் கவர்ந்து கல்யாணம் செய்து கொண்டு விட்டதை மரகதம் மன்னிக்கவே மாட்டாங்களா? இப்படி வா என்று குழறியபடி உத்தரவிட்ட மாமியாரின் அருகே பதைக்கும் நெஞ்சோடு மெல்ல வந்து நின்றாள். கையும் காலும் விழுந்து கிடக்கிறேன்னா ஒரு நகை கூட இல்லாமல் என் உடம்பிலிருந்து எல்லாத்தையும் உருவி வச்சிட்டாங்க. உனக்கு அந்த வைர பதக்கம் தேவையா? நகை நட்டோட விதவித அலங்காரம் செய்துக்கிட்டு என் மகனை மயக்கவா? மாமியார் சாக கிடக்கிறாளேன்னு கவலை இல்லாமல் சிங்காரமாக அதை பூட்டிக்கிட்டு நிற்கிறியே, வெட்கமா இல்லை? கோபத்தோடு கேட்டுவிட்டு தன் இடுப்பில் குலுங்கிய சாவி அவள் இடுப்பில் ஏறிவிட்டிருப்பதை ஆத்திரத்தோடு பார்த்தாள் மரகதம். அப்பொழுதுதான் சாம்பவிக்கு நினைவு வந்தது. முதல் நாள் ஏற்பட்ட அந்த அமர்க்களத்தில் அவள் மனம் கசந்து போய் தான் உடுத்தி இருந்த பட்டுச்சேலை, அணிந்திருந்த நகைகள், காதில் ஒளியிட்ட வைரக்கம்மல் அத்தனையையும் கழற்றி வைத்து விட்டிருந்தாள். தன் பிறந்த வீட்டிலிருந்து கொண்டு வந்த நூல் சேலையைத்தான் உடுத்தியிருந்தாள். என்னுடைய கல்யாண பரிசு என்று உனக்காக நான் பொன் சரட்டில் கோர்த்த ஒரு வைர பதக்கத்தை வாங்கியிருக்கிறேன். என் உழைப்பால் சேகரித்த பணத்தில் வாங்கியது. அதை நீ எப்பொழுதும் அணிந்து கொண்டிருக்க வேண்டும் என்பது என்னவா என்று பார்த்திபன் எழுதியிருந்த கடிதத்தின்படி அவள் அதை மட்டும் கழற்றவில்லை. மாமியார் கண்களில் இப்போது அது உறுத்துகிறது. கணவனது வேண்டுகோளை ஏற்பதா, மாமியாரின் உத்தரவுப்படி நடப்பதா? உதட்டை அழுத்தமாக கடித்து கொண்டாள். அத்தை, மறந்து விட்டேன், இதையும் கழற்றி வச்சிடுறேன். உங்கள் உடம்பு குணமாகிற வர நான் உங்களோட இந்த அறையில் தான் தூங்குவேன். ஏன்னா நர்ஸ் கமலம் இன்னும் சில நாளில் போயிடுவாங்க.
அதுக்கு பின் நான் தானே உங்களை கவனிக்கணும். என் தலையெழுத்து நீ வந்து எனக்கு சோறு போடணும்னு இருக்கு. வெறுப்பாக கூறிவிட்டு பார்க்க பிடிக்காதவள் போல கண்களை மூடிக்கொண்டாள். சாம்பவி தன் துயரத்தை விழுங்கிக் கொண்டு வெளியே வந்தாள். பார்த்திபன் வெளியே கிளம்ப ஆயத்தமாக பாதணிகளை திணித்து கொள்வதை கவனித்தாள். நீங்க வெளியே போறதுக்கு முன்னாடி அத்தை கிட்ட சொல்லிக்கிட்டு போறது நல்லதில்லையா? அவங்க அறைக்குள்ள செருப்பு காலோட போறது சரியில்லை ஞாபகப்படுத்தினாள். தாயை பார்த்துவிட்டு விடைபெற்று கொண்டு வெளியே வந்தான் பார்த்திபன். சாம்பவியிடமும் சொல்லி கொண்டு போக ஆசையாகத்தான் இருந்தது. பேச வாயின்றி மௌனமாக அவளை பார்த்துவிட்டு வாசிக்காது அவன் விட்டு போன நாளேடுகளை எடுத்துக்கொண்டு திரும்பினாள். போகும்போது வந்து குறுக்கே பேசுகிறேன் என்பதற்கு மன்னிச்சுக்கோங்க. முடிஞ்சா நாளைக்கு வீட்டில் உள்ள நகைகளை எடுத்து வங்கி பாதுகாப்பு பெட்டியில் வச்சிடுறது நல்லது என்றாள். நிமிர்ந்து பார்த்தான். கழுத்தில் அந்த சரட்டை காணவில்லை. அத்தைக்கு விருப்பம் இல்லாததால அந்த சரட்டை கழற்றி விட்டுட்டேன். அதையும் சேர்த்து பாதுகாப்பு பெட்டியில் வச்சிருங்கோ. கராஜ் கதவை திறந்து வச்சிட சொல்லியிருக்கேன். 10 மணிக்கு நீங்கள் சாப்பிட விரும்பும் தேநீர் பிளாஸ்கில் இருக்கு. அதையும் வேலையால் கொண்டு வந்து கொடுப்பான். அவன் விடை பெறும் முன் அவள் விடை கொடுத்தாள். அவனது தேவைகளை பொறுமையோடு கவனித்து முகம் கோணாது அனுப்பி வைக்கும் இத்தனை ஒரு நல்ல பெண்ணை அவன் தன் வாழ்வில் இருந்து ஒதுக்குவது முறையா? நியாயமா? குற்ற உணர்வுடன் வெளியேறினான்.